இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் பிரதமர் மோடி மேல கோபமா இருக்காங்க. ஏன்னா மோடி விவசாயிகளை வஞ்சிக்கிறாரு, ஒண்ணுமே பண்றது கிடையாது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை இங்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக விவசாயிகளுக்காக செய்த 11 சாதனைகளை மட்டும் குறிப்பிட்டு பார்ப்போம். PM கிசான் சம்மான் நிதி என்ற திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் நேரடியாக விவசாயிகளுடைய பேங்க் அக்கவுண்ட்லயே 3.7 lakh crore டெபாசிட் பண்ணியிருக்காரு மோடி. நேரடியாக விவசாயிகள் கிட்ட இருந்து 18 லட்சம் கோடிக்கு நெல் மற்றும் கோதுமை குறைந்தபட்ச ஆதார விலையில கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. 347 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கான உணவு உற்பத்தி கடந்த ஆண்டு நடந்திருக்கு. இதுதான் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே மிகவும் அதிகபட்சமான உணவு தானிய உற்பத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக 7.7 கோடி விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் வழங்கப்பட்டிருக்கு. விவசாய துறையில உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2013ஆம் ஆண்டு எவ்வளவு விவசாயத்திற்காக பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதோ அதை விட 5 மடங்கு அதிகமாக பாஜக அரசாங்கத்தால விவசாயத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. PM ஃபசல் பீமா யோஜனா என்ற திட்டத்தின் கீழே 1.75 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடாக வழங்கப்பட்டிருக்கு. 25 கோடிக்கும் அதிகமான சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா என்ற பாரம்பரிய விவசாய தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங்கை ப்ரோமோட் பண்றாங்க மத்திய அரசாங்கம். கடந்த 10 ஆண்டுகள்ல மரைன் எக்ஸ்போர்ட்ஸ் 4 மடங்கு உயர்ந்து இப்போ 4.75 லட்சம் கோடியாக இருக்கு. 38,600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழே 75 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு.